பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த வசனத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். இது யோபு புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 2வது வசனமாக இருக்கிறது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு கூறுகிறார். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் அது ஒருபொழுதும் தடைப்படுவதில்லை. நாம் நினைக்கிறது நிறைய விஷயங்கள் நிறைய நேரங்களில் தடைப்பட்டிருக்கும். நமக்கு செய்யணும்னு நினைப்போம், நிறைய அதை செய்கிறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாலும் கூட சில விஷயங்கள் நடைபெறாது. அப்போ நம்ம ரொம்ப யோசிப்போம், ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை நாமளும் நினைத்திருந்தோம்னா அதில் தடைகள் வர வாய்ப்பில்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சங்கீதம் 115வது சங்கீதத்தில் 12வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார், அவருடைய நினைவுகள் என்ன, நம்மளை பற்றி அவர் நினைக்கிறார். அவர் சிருஷ்டித்த மனிதர்களை குறித்து அவர் நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம மனசில் நினச்சிட்ருப்போம். யாரை பற்றி அதிகமாக நினைப்போம்? நமக்கு ரொம்ப பிரியமானவங்களை பற்றி தான் அதிகமாக நினைப்போம். நம்மளுடைய பிள்ளைகளை பற்றி, நம்ம பெற்றோர்களை பற்றி, நமக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களை பற்றி, மனதுக்கு விரும்பியவர்களை பற்றி நம்ம அதிகமாக நினைக்கிறோம். அவங்கள பற்றி தான் நம்ம எல்லாமே யோசித்து எல்லாம் செய்கிறோம். எதை செஞ்சாலும் அவங்களுக்காகவே நம்ம செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் வாங்கினா கூட நம்ம இது அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நம்ம பிள்ளைக்கு இது பிடிக்குமா, நம்ம கணவனுக்கோ மனைவிக்கோ இது பிடிக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்து அவங்கள பற்றின நினைவுகளோடையே நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கு மனதுக்கு பிரியமானவங்களை நம்ம யார் மேலே அதிகமாக அன்பு செலுத்துகிறோமோ அவங்கள நம்ம எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது நினைக்கிறோம்? ஒரு நல்ல விஷயம் நடந்தால் உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறோம், உடனே அவங்க ஞாபகம்தான் வரும். ஒரு நல்ல விஷயம் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று வாங்குகிறோன்னா உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஒரு வீடு வாங்கினா நமக்கு வேண்டியவங்க, நமக்கு பிரியமானவங்க எல்லாரையும் கூப்பிடுவோம். நம்ம யார்கிட்டலாம் அன்பு செலுத்துகிறோமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டும். நம்ம ஒரு கார் வாங்கினா நமக்கு பிரியமானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அதில் ஏறி போவோம். அப்போ யாரெல்லாம் நம்ம பிரியமாக நினைக்கிறோம், நமக்கு மனது விரும்பினவங்களை, நம்ம அன்பு செலுத்துகிறவங்களை, நம்ம மேலே அன்பு செலுத்துகிறவங்களை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோம்? நல்ல விஷயங்கள் நடந்தால் நினைக்கிறோம். நமக்கு ஒரு சின்ன கஷ்டம், உடம்பு முடியல, இல்லை ஒரு சின்ன ஒரு மன வருத்தம், உடனே ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட தான் சொல்கிறோம். யாரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட தான் இந்த விஷயங்களை நம்ம சொல்லுவோம். அப்போது இது எல்லாமே மனசில் நினைக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்ம மேலே அவர் அன்பு வச்சிருக்கிறார், நம்ம மேலே அன்பு கூறுகிறார், நம்மளை அவர் பிள்ளைகளாக நினைக்கிறார். அதனால் அவர் எப்பொழுதும் மனிதர்களை குறித்து அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை ஆசிர்வதிப்பார். அப்போ நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்ய நினச்சது நடக்கலை. அப்போது ஏன் நடக்கலை? அதுதான் நமக்கு பிரியமானதை நம்ம செய்ய நினைக்கிறோம், நமக்கு பிரியமானது நடக்கலைன்னு வருத்தப்படுறோம். ஆனால் யோபு என்ன சொல்லியிருக்கிறாரு? நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நம்மளை நினச்சிட்ருக்காரு, நம்மளை ஆசிர்வதிக்கிறார். ஆனால் நம்ம நினச்ச சில காரியங்கள் நடக்கலைன்னு நம்ம வருத்தப்படுறோம். அப்போது நம்ம அதை ஒரு ஆசீர்வாத குறைச்சலாக நினைக்கிறோம். நமக்கு இது கிடைக்கலையே, நம்ம இதுக்கு ஆசைப்பட்டோமே, இது நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ எதற்காக நம்ம ஒருத்தரை பற்றி நினைக்கிறோம்? அவங்க மேலே உள்ள அன்புனால நினைக்கிறோம். நமக்கு பிரியமானவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ ஒருத்தரை பற்றி நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நன்மை வரத்தக்கதாக நம்ம நினைக்கிறோம். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கிஃப்ட்டு வாங்குகிறோம். யாருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்போம்? நமக்கு பிரியமானவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். நம்மளுடைய
ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க பர்த்டே எல்லாம் ஞாபகம் வச்சுருப்போம். அவங்களுக்குரிய முக்கியமான காரியங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுருப்போம். அவங்களுக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளுடைய தேவைகள் என்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கு பிரியமானவங்களுக்குரியதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கிறார். நமக்காண்டி எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அப்போது இதெல்லாம் அவர் செய்து முடிக்கிறார். ஆனாலும் சில நேரங்களில் நம்ம நினைத்தது நடக்கலை அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப வருத்தமாகிறோம். அவர் நினைத்தது தடைப்படாது. ஆமாம், நம்ம நினைக்கிறது தடைப்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவர் நினைக்கிறதும் நாம் நினைக்கிறதும் ஒன்றாக இருக்கணும். இப்போ அவர் என்ன நினைத்திருக்கிறார், அவருடைய சித்தம் என்னங்கிறது நமக்கு தெரிந்திருக்கணும். அப்போ நாம் அதையே தான் நினைப்போம். ஒரு திருமணமான பெண் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே ஒருமித்த எண்ணத்தோடு இருப்பாங்க. ஒரு நல்ல கப்புள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் ஒன்று போல் சிந்திப்பாங்க, ஒன்று போல் பேசுவாங்க, ஒன்று போல் யோசிப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அப்போது ஒரே மாதிரி சிந்தனைகள் நமக்கு வேணும். அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், மனிதர்களிடம் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? இப்போ பார்த்திங்கன்னா அவர் நினைக்கிறது அப்படின்னாலே ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். நம்ம ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படின்னாலே அவங்கள பற்றி அன்பு அவங்க மேலே இருக்கிறனால நம்ம அவங்கள பற்றி நினைக்கிறோம். இப்போ இங்கே மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37, 39ஆம் வசனம் பார்த்திங்கன்னா 2 கற்பனைகளை பிரதானமானதுன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ ஆண்டவர்கிட்ட எப்படி அன்பு கூற சொல்லியிருக்கிறாரு? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும். கொஞ்ச நேரம் நான் ஆண்டவரே இன்னைக்கு காலையில் 12 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங், 3 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங், 6 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங், நான் அது வரைக்கும் நல்லா ஜெபிப்பேன், நான் எல்லாம் உமக்கு பிரியமானபடி செய்வேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்ப்பேன், கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் பார்ப்பேன். அந்த மாதிரி இல்லை, முழு இருதயத்தோடும். இப்போ முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறும்போது மற்ற காரியங்கள் நமக்கு உள்ளே வரணும்னு நினைக்காது. ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு இல்லையா? இப்போ ஒரு பாத்திரத்தில் ஏதோ வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கிறோம், முழுசாக அந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் ஊற்றின பிறகு அந்த பாத்திரத்தில் வேறு தண்ணி இல்லை, ஃபுல்லாகவே இங்கே போயிடுச்சு. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸும் முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு இருதயத்தோடும் ஆண்டவர்கிட்ட அன்பு கூற சொல்லியிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு கற்பனை. அப்போது முழுசாக ஒருத்தர் அன்பு கூறும்போது அங்கே இன்னொன்று வர வாய்ப்பு இல்லை. டிவியோ ஃபோனோ மற்ற எந்த காரியங்களோ நம்மளுடைய உலக பிரகாரமான ஆசைகளோ எதுவும் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதை தான் முதல் கற்பனையாகவே பிரதான கற்பனையாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறோம், பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வேறு எதையாவது செய்ய போயிடுறோம். அப்போ அது ஆண்டவருக்கு பிரியமானது இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம அங்கே முழு மனசாக அன்பு கூர்னதாக அர்த்தம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் ஜெபித்து விட்டு மீதி எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது அந்த 10 நிமிஷ ஜெபம் கணக்கிலேயே வராது, போயிடும், கணக்கில் இல்லாமல் போயிடும். இரண்டாவதாக அந்த 39வது வசனத்தில் பார்த்தோன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஸோ அப்போ நம்மக்கிட்ட எப்படி நம்ம அன்பு கூறுவோமோ அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டேயும் அன்பு கூறணும். ஆண்டவர்கிட்ட முழு மனதோடு அன்பு கூறணும். மற்றவங்கக்கிட்ட எப்படி அன்பு கூறணும்னா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குறோமோ. இப்போது போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், வெளியே ஸ்லிப்பரை கலட்ட வேண்டியிருக்குன்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்மளோட ஸ்லிப்பர் தண்ணியில் நனைஞ்சிடாத மாதிரி பத்திரமா கழட்டிட்டு வரோம். நம்ம ஒரு காரை பார்க் பண்ணுறோம், எவ்வளோ பத்திரமா நம்ம கார் நிற்கும்னு பார்த்து காரை பார்க் பண்ணிட்டு வரோம். நம்மளுடைய ஜாமான்களை நம்ம பத்திரமாக எவ்வளோ இதாக ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம ஃபோன்னா எவ்வளோ பத்திரமா வச்சுருக்குறோம், நமக்குரியதை நம்ம எவ்வளோ பத்திரமா பார்க்குறோம். நம்மை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? என்கிட்ட யாரும் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசக்கூடாது, என்கிட்ட யாரும் சத்தமாக பேசக்கூடாது, என்கிட்ட யாரும் கை நீட்டி பேசிடக்கூடாது, என்னை யாரும் அப்படி சொல்லிடக்கூடாது, இப்படி சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஒருத்தரை பற்றி பேசும் பொழுது அவங்க இருக்கும்போது என்ன பேசுகிறோம், அவங்க இல்லாதப்போ என்ன பேசுகிறோம். இப்போ நம்மளை குறித்து ஒருத்தர் நம்ம இல்லாதப்போ பேசுனா நமக்கு எவ்வளோ வருத்தம் வருது, எவ்வளோ கோபம் வருது. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுமா? நம்ம இதை செய்ய மாட்டோம், நமக்கு யார் இதை செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும், நம்மளை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைக்கும் பொழுது
அதே மாதிரி மற்றவங்களையும் ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுலேயும் நம்ம நல்ல வித்தியாசம் பார்க்கலாம். ஆண்டவரை தேடும்போது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற சொல்லியிருக்காரு. நம்மளுடைய சக மனிதர்கள்கிட்ட நம்மளை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்களையும் ட்ரீட் பண்ணுவோம். இந்த ரெண்டு தான் முக்கியமாக ஆண்டவர் மனிதர்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது போக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஸோ அப்போ இதை நம்மக்கிட்ட கேட்கிறார் ஆண்டவர். என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும். இப்போ இந்த ஒரு விஷயத்தில் எனக்குன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன், இப்படி ஒரு பிரச்சனை எனக்குன்னா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பேன், என்ன செஞ்சுருப்பேன், அதே தான் மற்றவங்களுக்கும் நம்ம செய்யணும். மற்றவங்கன்னா யாரோன்னு நினச்சி நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது. இரக்கத்தை சிநேகித்து, ஸோ இரக்கம் பாராட்டுறது சிநேகித்து பண்ணணுமா. ஸோ இரக்கத்தை சும்மா போய் ஐயோ பாவம் அவங்களுக்கு நான் அப்படி செய்கிறேன் அந்த மாதிரி இல்லை. நம்ம என்னால் செய்ய முடியுது அதனால நான் இதை செய்கிறேன் அப்படியெல்லாம் இல்லாதபடி இரக்கத்தை சிநேகித்து அது மேலே ஆசைப்பட்டு அந்த எப்படி இரக்கம் காட்டினா எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சங்கடமோ சங்கோஜமோ இருக்காதோ அந்தபடி அந்த இரக்கத்தை பிறருக்கு காட்ட வேண்டும். நம்மளுடைய பெருமையினாலோ நம்மளுடைய எனக்கு இது செய்ய முடியும் அப்படிங்கிற நம்மளை குறித்த ஒரு மேலான எண்ணத்தினாலோ இரக்கம் செய்யாமல், எப்படி செஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகாது, அவங்க எப்படி அதை சந்தோஷமாக அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியுமோ அந்த மாதிரி இரக்கம் பாராட்ட வேண்டும். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல். ஸோ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை அப்படிங்கிறது 24/7 தான். சர்ச்சுக்கு போகும்போது நான் ரொம்ப தாழ்மையாக போவேன், செருப்பு கூட போடாமல் போவேன், நான் எல்லாத்தையும் ரொம்ப அமைதியாக தான் பேசுவேன். ஆனால் வெளியே சர்ச் கேம்பஸை தாண்டின பிறகு நான் சண்டை போடுவேன், நான் சத்தத்தை உயர்த்தி பேசுவேன், மற்றவங்கள தப்பாக ஏசுவேன். அப்படி இல்லை. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அப்படிங்கிறது 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் எல்லா நேரமும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கிறார். ஆம்னி ப்ரெசன்ட், எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆம்னிசியன்ட், அவர் எல்லாரையும் எல்லா நேரமும் பார்த்து கொண்டு இருக்கிறார். பூட்டின ரூமுக்குள்ளே நம்ம பேசுகிறதும் அவருக்கு தெரியும், நம்ம மனசில் நினைக்கிறதும் அவருக்கு தெரியும். அவர் நம்மளை நினைக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மளை தூரத்திலிருந்து அறிகிறார். அதனால் அவர் எப்பொழுதும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போது எப்போவுமே நம்ம எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மையாக இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் பி ஹம்பிள். ஏன்னா ஆண்டவர் எப்பவும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏதோ சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் நம்மளை பார்ப்பாரு, இல்லை ஒரு உபவாச ஜபத்தில் தான் நம்மளை பார்ப்பாரு, மற்ற நேரம் நம்ம இஷ்டப்படி இருக்கலாம், அப்படி இல்லை. எப்பவுமே அவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் தேவனுக்கு முன்பாக அப்படிங்கிறது எப்பவும் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம மனத்தாழ்மையோடு தான் ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னு நம்மளை எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து இணைந்து எல்லா காரியங்களையும் நம்ம அவர்கிட்ட கேட்டு அவரோட பேசி முழு மனதோடு நம்ம அவரை அன்பு கூறணும். முழு இருதயத்தோடு நம்ம அன்பு கூறும்போது ஆண்டவருக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோன்னு தெரியும். எப்போவுமே நமக்கும் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருங்கிறது தெரியும். நம்மளை நியாயம் செய்ய சொல்லியிருக்காரு, இரக்கமாக இருக்க சொல்லியிருக்காரு, மனத்தாழ்மையாக இருக்க சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இதையெல்லாம் நம்ம மனசில் கை கொண்டுட்டு நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும் பொழுது அந்த காரியம் கண்டிப்பாக வாய்க்கும். ஸோ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசிர்வதிப்பார். ஸோ அவர் எல்லாரையும் ஆசிர்வதிக்க தான் விருப்பமாக இருக்கிறார். ஆனால் அவரோட எதிர்பார்ப்பு என்ன, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அவர் நம்மக்கிட்ட அந்த 2 பிரதான கற்பனைகள் கொடுத்துருக்கிறாரு. அந்த 2 கற்பனைகளையும் கண்டிப்பாக கை கொள்ள வேண்டும். அது போக நம்மக்கிட்ட அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நம்ம நியாயம் செய்து இரக்கமாக இருந்து மனத்தாழ்மையாக இருக்கணும். இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு
கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதும் ஆண்டவர் நினைக்கிறதும் ஒருமித்த எண்ணமாக அமையும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு ஆதியாகமம் 18 கேட்டிருக்காங்க. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கேட்குறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்லி திங் நம்ம அவரோட சித்தத்தின்படி அதை நினைக்கணும். அப்போ அவரோட சித்தத்தின்படி நினைக்கிறதுக்கு நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பயணம் ஆண்டவருக்கு நெருங்கி முந்தின நாளை விட அடுத்த நாள் நம்ம ஆண்டவர் கூட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் சொல்லியிருக்கு. அதனால் நம்மளுடைய லெவலில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு வாய்ப்பினை ஒவ்வொரு லெந்து காலமும் நமக்கு அருளி செய்கிறது. நாமும் இன்னும் அதிகமாக ஆண்டவரை கிட்டி சேருவோம். ஜெபம். அன்பு பிதாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் உம்மை கிட்டி சேர கிருபை செய்யுங்க. முந்தின நாளை விட அடுத்த நாள் அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாய் மண்டையில் இருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய சித்தத்தின்படியே ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் நினைக்கவும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்திருங்க. இதில் இந்த காலங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.